வணக்கம் விவசாய சொந்தங்களை. இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த வள்ளிக்கிழங்கானது கட்டிங் முறையில் கொடி உற்பத்தியானது செய்ய இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களை. பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை. வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது 4x3 என்ற அளவில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவரானதை எடுத்துக்கொள்கின்றோம். அதில் பாத்தீங்கன்னா மக்கிய மாட்டு ஏரானதை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அடுத்தபடியாக மணல் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நண்பர்களே. இவ்வாறாக அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த வள்ளிக்கிழங்கானதை கட் பண்ணி வைத்திருக்கிறோம் நண்பர்களே. அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். எல்லாமே ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அளவுல கட் பண்ணி இருக்கோம் நண்பர்களே. அடுத்தபடியாக பசுமாட்டு சாணம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் நண்பர்களே. இந்த வள்ளிக்கிழங்கில் கட் பண்ண அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா பசு சாணம் கொண்டு அதன் பகுதியை முற்றிலுமாக நிரப்பிக்கலாம் நண்பர்களே. அப்பதான் அந்த கிழங்குடைய ஈரத்தன்மை காயாமல் துளிர் விட்டு வரும் நண்பர்களே. தற்போது அந்த கிழங்கானது பசும் சாணம் கொண்டு அந்த வெட்டிய பகுதியில் பூசிக்கலாம் நண்பர்களே. அப்பதான் அந்த கிழங்கானது காயாமல் அப்படியே இருக்கும் நண்பர்களே. நண்பர்களே, தற்போது அந்த கவரில் ஒரு அரை கவர் அளவிற்கு மாட்டு ஏரானதை எடுத்துக்கிறோம் நண்பர்களே. அரை கவர் எடுத்துக்கிறோம் நண்பர்கள் மாட்டு ஏறு. தற்போது அந்த கவர்ல எடுத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங் செய்யப்பட்ட பசும் சாணம் கொண்டு தடவி வைத்திருக்கக்கூடிய அந்த கிழங்கு பகுதியை தற்போது அந்த கவர்ல நடவு செய்தலாம் நண்பர்கள். ஒவ்வொரு கிழங்காக நடவு செய்துள்ளோம். தற்போது நடவு செய்தாச்சு நண்பர்களே. தற்போது அந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த கிழங்கானது கட்டிங் செய்யப்பட்ட கிழங்கானது நடவு செய்திருக்கின்றோம். மேல் பகுதியில் மணல் போட்டுக்கலாம் நண்பர்களே. மணலானது ஒவ்வொரு கிழங்கின் ஓரங்களில் மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் நண்பர்களே. தற்போது அந்த பாக்கெட்டானது மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் நண்பர்களே. நான்கு கிழங்கை சுற்றிலும் 4 ஓரங்களிலும் கவர்களை மணல் கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, தற்போது மணல் விட்டு நிரப்பி அந்த பாக்கெட்டானது முழுமையும் நிறைவடைந்து விட்டது. தற்போது இந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிழங்கானது நடவு செய்திருக்கின்றோம்.
அடுத்தபடியாக தண்ணீர் தெளிச்சுக்கலாம் நண்பர்களே. இவ்வாறாக நாம் இந்த பாக்கெட்டின் மூலம் கிழங்கானது கட்டிங் முறையில் அதிக எண்ணிக்கையில் ஒரு கிழங்கில் இருந்து கொடிகளை உற்பத்தி செய்யலாம் நண்பர்களே. ஒரு கிழங்கில் இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-12 பாக்கெட்டானது நம்ம உற்பத்தி பண்ணலாம். அந்த காட்சி பதிவு தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிக எண்ணிக்கையில் கொடிகளை உற்பத்தி செய்து நாம் அதிக இடங்களில் ஒவ்வொன்றாக அந்த கொடி வந்த பிறகு நாம் நடவு செய்து கொள்ளலாம். தற்போது பாக்கெட்டில் நடவு செய்து அந்த துளிர்விடும் காட்சி பதிவையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. இவ்வாறாக கிழங்கானது துளிர் விட்டு வரும் காட்சியை பார்க்கலாம் பாக்கெட்ல இருந்து. அதன் வளர்ந்த பிறகு நம்ம குழி கொடியாக வைத்து நமது உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளலாம் நண்பர்களே. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த கிழங்கானது யார் யார் வீட்டில் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே. நமது வீடியோ பதிவினை பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் வீட்டுல இந்த வள்ளிக்கிழங்கானது இருக்கிறது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.